தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு ஆயிரக்கணக்கான கனரக லாரிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பாங்கான பகுதியை கனிம வள கொள்ளையர்கள் வெட்டியெடுப்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது குற்றால அருவியும் அதனை சார்ந்த அடர்வன காடுகள் அடங்கிய இயற்கை அழகும்தான். அப்படிப்பட்ட தென்காசியில் தற்போது இயற்கை வளம் அப்படியே உள்ளதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. வனத்தை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு கூறி வரும் வாசகங்கள் அனைத்தும் வெற்று பேச்சாகத்தான் உள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே இயற்கை வளங்களை அழித்து கனிம வளங்களை கபளீகரம் செய்து சட்டவிரோதமாக கேரளாவிற்கு கடத்தி செல்வது அதிகரித்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையம், ஆலங்குளம், அரியநாயகிபுரம், பண்பொழி, கீழப்புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுரண்டப்படும் இயற்கை வளங்கள் கல்லாகவும் மண்ணாகவும் ஜல்லிக்கற்களாகவும் பெரிய பெரிய கனரக வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு கேரளாவை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. தமிழக கேரள எல்லையான புளியரை வழியாக கேரளாவிற்கு நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் வியப்பாகவே பார்த்து வருகின்றனர். தமிழகத்தைப் போலவே கனிம வளங்கள் அதிகமுள்ள கேரளாவிற்கு ஏன் தமிழகத்தில் இருந்து மட்டும் இத்தனை லாரிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படுகின்றன என கேள்வி எழுப்புகின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். மேலும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என கூறும் அரசு அதிகாரிகளும் இயற்கை வளங்களை சுரண்டி கேரளாவிற்கு கொண்டு செல்ல உடந்தையாக இருந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணத்திற்காக நம் எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் செயலை அரசு அதிகாரிகளும் செய்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள், அளவுக்கு அதிகமான கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளால் சாலை விபத்துகளும் அரங்கேறி வருவதாக குமுறுகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு குற்றாலம் பகுதியில் கனிம வள லாரி மோதி 3 இளைஞர்கள் படுகாயமடைந்த சம்பவமும், இளஞ்சி பகுதியில் கனிம வள லாரி மோதி முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவமும், கடந்த செவ்வாயன்று நெல்லை ராதாபுரம் பகுதியில் கனிம வளங்களை ஏற்று சென்ற லாரியின் சக்கரத்தில் சிக்கி இளம்பெண் உடல் நசுங்கி பலியான சம்பவமும் அரங்கேறி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கடத்தப்படுவதை இனியாவது தடுத்து தென்காசி மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்க அரசும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் இயற்கை வள ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.